நாங்கள் வந்து இறங்கினாங்கள். இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க பழக்கடை. வெயில் மண்டையை புழக்குது. போயிடாமா பாசத்தில் அடிச்சு போட்டு சொல்லி கடைசியா மண்டி அடி அடிச்சு விட்டுருவாங்க காசு. இந்த இடம் வந்து கீரி மேலே. இங்கே நாங்கள் குளிக்க போகிறோம். நம்மளோட பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் சிரமமாக இருக்குது. நாங்கள் வந்து இறங்கினாங்கள். பார்த்தீங்கன்னா சரியான சிரமமாக இருக்குது. ஏன்னா இப்போ மத்தியானம் ஆகிட்டு. மத்தியானம் எத்தனை மணிடா? 12:24. இந்த டைம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும். வண்டி வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட். பார்த்தீங்கன்னா நேரம் இப்போ 1 மணி ஆகும். நாங்கள் போய் ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்டு பசிக்குது. சரியா இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க பழக்கடை. எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. இதால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் பஸ்ஸுகள் பெரும்பாலும் நிற்கும். பார்த்தீங்கன்னா மன்னார் யாழ்ப்பாணமாக இருக்கலாம், முல்லைத்தீவு யாழ்ப்பாணமாக இருக்கலாம். அதை நிற்கும். கொஞ்சம் வாகனங்கள் சரி நாங்கள் போய் புக்கு கிடைப்போம். சரி நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவா ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வண்டி என்றாலும் ஒரு அண்ணா வந்து போராடுறதுக்காக நாங்கள் போவோம். அப்படியே போய் நாங்கள் சரியான சத்தமாக இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸுகள் சரியான ஃபோன் சத்தத்தால் பொல்யூஷன் தான் ஃபுல்லாக. கொஞ்சம் இப்போ ஸ்கூல் விடுற நேரத்தை நெருங்கப்படியா சரியான சில நெரிசலாகும். பஸ்ஸுகள் வந்து மாறி மாறி வந்து லாச்சேரி பஸ்ஸில் வருது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும்.
உடுப்பு கடைகள் திறந்துருக்குது. அப்போஸ் போகுது தீபாவளியே நெருங்குறபடியாக இங்கே பாருங்கள். இதெல்லாம் சாரத்துக்கெல்லாம் மலிவு போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு சாரம் 400 போட்டிருக்கிறோம். 4 சாரம் 1500 ரூபாயாம். சரி, யாழ்ப்பாணம் நகரம் சரியான பிஸியாக இயங்கி கொண்டிருக்கு. கடைக்காரரெல்லாம் வாங்க கூப்பிடணும். சுப்பாதான மாதிரி போகலாமா பாசத்தில் அடிச்சு போட்டு கடைசியாக மண்டி அடிச்சு விட்டுருவாங்க. காசு நான் கிரேப்ஸ் எல்லாம் வைக்கிறேன். நாட்டுக்கெல்லாம் என்ன வியாபாரம் கொண்டு கடிச்சு இருக்கலாம். கொஞ்சம் இதில் இந்த ரோட்டில் வரைக்கும் அவதானமாக இருக்கணும். வாகனம் எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. முன்னால் வருவாங்க, பின்னால் வருவாங்க, எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. அதே நேரம் சில இடங்களில் பார்க் பண்ணுறது. இப்போ நிறைய இடத்துல வந்து நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்காங்க. முதல் வாய் மூலமாக சொன்னது இப்போ வந்து நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்கு. அதில் வச்சா சப்போஸ் நாங்கள் அதை பார்க் பண்ணோம்னா கட்டாயம் எங்களுக்கான தண்டப்பணம் அறவிடப்படும். எந்த அதில் மாற்றுக்கிறதுக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கஸ்தூரியார் வீதி. கடையில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கஸ்தூரி வீதின்னு போட்டிருப்பாங்க. நகைக்கடையில் பெரும்பாலும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பசிக்குது சாப்பிட போகிறதுக்காக போய்கொண்டிருக்கோம். அது வந்து ராஜா கிரீம் ஹவுஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் மணிக்கூடு கடைகள், திருத்துற கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களோட முஸ்லீம் சகோதரர்களுக்காக இதுக்கு இந்த லேனுக்கு வந்து ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்குது. பெரும்பாலும் வந்து 12 தொழுகிறதுக்காக எங்களோட சகோதரர்கள் இது போவினோம். இந்த வீதியால் வரைக்கும் அப்புறம் செய்யணும் அவதாரமாக இருக்கணும். நாங்கள் இங்கே இருந்து போயக்கு என்ன பிரச்சனை என்றால் வாகனங்கள் எல்லாம் வண்டி என்றபடியாக நாங்கள் போகிற பக்கத்தால் தான் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வாகனத்தை மாறிச்சாவே விட்டுறோம். ஜெஃப்னா ஃபஸ்ட் வாராக்கள் யாரும் இதுக்கால வாகனத்தை உள்ளே கொண்டு வந்துட்டீங்களா அது பெரிய சிக்கலாகிடும். சில வேளை உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லலாம். சில வேளை உங்களுக்கு தண்டப்பணமாக விடப்படலாம். ஆனால் அதில் போட் வச்சுருக்குது, அதில் போகக்கூடாது. ஆப்பா கலைக்குது நடப்போம். அது பாருங்கள், இதில் எல்லாருக்கும் வாகனங்கள் விட்டாங்க. விளையாட்டுலாம் காட்டுற ஆட்டோவில் லைட் பண்ணி வச்சுருக்கிறோம் நீட்டாக. இதில் நிறைய நகைக்கடைகள் இருக்குது. ஒரு புது கரட தொகுதி வந்து திறந்தவை கடை இருக்குது. ஐயோ நடப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கஸ்டூரில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். சாப்பிட்றதுக்காக போகிறோம். சரியான பிஸி. இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட சரியான பசி. அதே நேரம் ரோட்டும் சரியான பிஸியாக இருக்குது. சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30. இங்கே வந்து பாடசாலைகள் பெரும்பாலும் விடுற நேரம். இந்த நேரம் வந்து ரோட்டு வந்து சில வீதிகள் வந்து இந்த நேரம் வன்வையாகி போடுவினோம். அந்த வீதிகளால் கனரக வாகனங்களோ இல்லை பெரிய பெரிய வாகனங்களோ போகலாத அளவுக்கு யாழ்ப்பாணம் வந்து கொஞ்சம் நேரம் நான் நினைக்கிறேன் 1 மணிலேருந்து 2 மணி 2:30 வரைக்கும் சில வீதிகளால் பயணிக்க இல்லாத அளவுக்கு சரியான இறுக்கமாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டை கடக்க போகிறோம். லாங் ரோட்டை கடப்போம். போகும் ஓடி போயிடணும். வாகனம் வந்தாலும் நமக்கு ஒரு அண்ணன் வர சரியா ரைட். நாங்கள் போவோம். ஆட்டோட வருவது இந்த பக்கம் பட்ட போகிறாங்கல்ல. சரி ஓகே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்தூரியார் வீதி தான். இது வந்து அப்படியே ஜஃப்னா இண்டு வரைக்கும் கஸ்தூரியார் வீதி தான் போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராஜா சினிமா தியேட்டர் இருக்குது. நாங்கள் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கடையில் சாப்பிட போகிறோம். உண்மை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொத்தர் சீட்டுகள் விற்பனை செய்கிற கடை வந்து இது. நிறைய பேர் வேலை முடிஞ்சு கிளாஸ்கள் முடிஞ்சு போய்க்கொண்டு இருக்கணும். சாக்லேட் கடை இருக்குது. இதில் நகைக்கடை பெரும்பாலும் இந்த
ஃபஸ்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை விட்டு எண்ணி கொண்டு போகிற அளவுக்கு முழுக்கோ நாகு கிடையாதான் இருக்கும். சரி, எங்கேயும் விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் தேவை. சும்மா சாப்பாடு கடையிலோ இல்லை அப்படி கூல்ட்ரிங்க் குடிக்கிற கடையில் இருந்திருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி வந்து இதில் முழுக்க நாகு கடை தான் இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து பெரும்பாலும் மேல் படிக்கிறாக்களை தெரியும். இதில் வந்து சயின்ஸ் ஹோலுக்கு இதால் தான் போவினோம். அதில் டூரிஸ்ட் எல்லாம் செய்யணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இதில் டியூஷன் படிக்கிற பிள்ளைகள் தான் போவினோம். எனக்கு சயின்ஸ் ஹோலுக்கு போகிறதுக்காக ரோட் பாவிக்கிற கூட நாங்கள் இதுக்கு ஒரு கடை ஒன்று போய் சாப்பிட்டுட்டு வெயில் மண்டைய புழக்குது. ஸ்கூல் படிகள் வராங்க. இப்படித்தான் சைக்கிளில் போட்டு வந்து நான் பள்ளிக்கூடம் எல்லாரும் வந்து தங்களை பாதுகாக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டை போகிறோம். வீட்டை போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கோம். பாடசாலைகள் நிறைவடைந்து விட்டது. எல்லாரும் எங்க நாங்கள் பேக் கிடைக்கு பேக் கிடைக்கு பேக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சிடிபியில் இன்னும் எஸ்எல்டி பஸ் வந்து இப்போ இதுவும் போடுறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, ஏசி பஸ் சர்வீஸ் இருக்குது. ஆனால் கூட எங்கே பார்த்தது இல்லை. இந்த பக்கம் நைட் டைம் மட்டும்தான் 8:30 கொழும்பு மட்டும்தான் போகுது. வந்து கிளறிட்டோம். kita போகுது.
வந்து மானிப்பையால போகுது. மானிப்பையால சங்கானை போய் சங்கானையிலேருந்து சித்தங்கானி, சித்தங்கானிலேருந்து கேரநகர் போகுது. இந்த இடம் வந்து கீரி மேலே. இங்கே நாங்கள் குளிக்க போகிறோம். இதுதான் பவித்திரன். பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியை தாண்டிய நேரத்தில் நாங்கள் வந்து இப்போ கீரி மலையிலேருந்து எங்கே சொல்கிறது எங்களை பண்டத்தறி கூடாக சித்தங்கனி நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம். இப்போ நான் கீரி மலை கேணியில் குளிச்சிட்டோம். குளிக்கிற வீடியோ போடக்கூடாது சில தொலைபேசி காரணங்களாக நாங்கள் வந்து வீட்டை போய்கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் இதோட வந்து எங்களோட வீடியோ நாங்கள் இனிதை நிறைவடை செய்து கொள்கிறோம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்க, எங்களோட சேனல் வீடியோஸை பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கான ஆர்வத்தை தொட்டி தரும். ஸோ நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரம் நீங்கள் எங்களோட ஊர்களுக்கு வந்தால் எங்களை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் மீட் பண்ணி ஒரு கொலாப்ஷன் வீடியோ போடுவோம்.